கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை கேட்டு நாம் சிறு குழந்தையாய் மாறுவதே நல்லது. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். நீ பெரிய ஞானியாக இருந்தால்தான் பரலோகத்துக்கு வர முடியும் என்று சொல்லவில்லை. பரலோக ராஜ்யம் இந்த சிறு பிள்ளையை போல இருப்பவர்களுடையது. அப்படி என்றால் சிறு பிள்ளையை போல் நடித்துக் கொண்டு வாழக்கூடாது. நம்முடைய மனம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருக்க வேண்டும். நமக்கு சந்தோஷம் வரும்போது சிரிப்பதும், துக்கம் வரும்போது வேதனைப்படுவதும், கபடம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் எளிமையான இருதயத்துடன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 113 அதிகாரம். கர்த்தர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா! கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நாம் எல்லோரும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே. நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்களே. அப்படி இருக்க நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தரை துதித்து பாடி மகிமை செலுத்துவது நம்முடைய கடமை. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரை பாடி நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படட்டும். கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை துதித்து மகிழ்ந்து நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது என்பது என்ன? நன்றி செலுத்துவது. நாம் நன்றி உடையவர்கள் என்பதை குறிக்கக்கூடிய, ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் ஸ்தோத்திர பலி செலுத்துவது இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி என்று சொல்வதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால், கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உமக்கு நன்றியுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்ற நாங்கள் அதை நினைத்திருக்கிறோம் என்ற வெளிப்பாடாக இது இருக்கிறது. கர்த்தருக்கு துதி செலுத்துதல். கர்த்தருடைய நாமம் பூலோகம் எங்கும் துதிக்கப்பட வேண்டும். அதாவது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமனம் ஆகும் வரைக்கும், அந்த இடம் வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு திசை வரைக்கும் பூமி முழுவதும் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து கர்த்தரை துதித்து பாட வேண்டும். அது ஏன் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய அளவற்ற கிருபையினாலும் நாம் பிழைத்திருக்கிறோம். இல்லை என்றால் நாம் எப்பொழுதோ, இந்த பூமி எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும். நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தபோது நோவாயாவின் குடும்பம் காப்பாற்றப்படவில்லை என்றால், அவருடைய சந்ததிகளாக பிறந்த நாம் எல்லாம் இன்று இல்லவே இல்லை. அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ ஆபத்துகளை பிறந்தது முதல் மரணம் அடையும் வரைக்கும் நாம் சந்தித்து அதிலிருந்து மீண்டுதான் வாழ்ந்து முடிக்கிறோம் நம் வாழ்க்கையை. அதற்கு நாம் நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து முடிப்பது கர்த்தருடைய கிருபையே. அந்த அளவற்ற கிருபைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். குறைகளை எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. அது நம்மால் வருவது, கர்த்தரால் அல்ல. நாம் நமக்கு வருகிற துன்பங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் தான் அதிகம் நினைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் நினைக்கும் பொழுது நம் மனம், அதாவது பாசிட்டிவாக என்று சொல்வார்கள், அதாவது நன்மையை நினைத்து நினைத்து நாம் பார்த்து நன்றி சொல்லும் பொழுது நம்முடைய மனம் நன்மையே நினைக்க நினைக்க நமக்கு நடப்பதெல்லாம் நன்மையே நடக்கும். தீமையே நினைத்து கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு நம்முடைய சிந்தனை இருந்தால் அது நம் வாழ்க்கையை தோல்வியில் கொண்டு போய் முடித்துவிடும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று. அப்படி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்றால் நன்றி என்று சொல்லுவோம். இன்று நாம், ஆண்டவரே, எனக்கு உணவு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உயிரை கொடுத்திருக்கிறீர், நன்றி. உடை கொடுத்திருக்கிறீர், நன்றி. இன்று நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எத்தனையோ கொள்ளை நோய்கள் வருகிறது போகிறது, ஆனாலும் என்னை நீர் காப்பாற்றி வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி என்று நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சொல்ல சொல்ல நம்முடைய இருதயம் இதையெல்லாம் நினைத்து பார்த்துதான் சொல்லுகிறது. அப்படி நாம் நினைத்து பார்த்து சொல்ல சொல்ல அது என்ன ஆகும் என்றால், நம் மனம் திருப்தி அடைகிறது. அடுத்த அடி
வெற்றியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி, நல்ல நினைவுகளை நோக்கி போக முற்படும். இப்படியாக நல்ல நினைவுகளை நோக்கி நம்மளுடைய நினைவுகள் போக போக நம்முடைய செயல்கள், அதாவது திருப்தியாய் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து என்னப்பா செய்கிறாய் என்றால் ஒன்றுமில்லை என்று சாதாரணமாக உற்சாகமாக சந்தோஷமாக சொல்லுவான். அதே ஒரு மனிதன் மிகவும் துன்பத்தில் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் பொழுது என்னப்பா செய்கிறாய் என்று கேட்டால், உனக்கு என்ன அதை பற்றி, ஏன் என்னிடம் வந்து கேட்கிறாய் என்று சொல்வான் கோபமாக. ஏனென்றால் அவனுடைய துன்பம் அவ்வளவு பெரியது. நம்முடைய மனநிலையே நம்முடைய வெளிப்பாடை காட்டுகிறது, நம்மளுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்கிறது. நம் நிலையை, நம்முடைய மனநிலையை எப்பொழுதும் நன்றி உணர்வோடு, கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார் என்ற உணர்வோடு நாம் நடக்கும் பொழுது அதுதான் உண்மை. பொய்யாக நாம நினைத்துக் கொள்வதல்ல, உண்மைதான். இன்று வரை நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், நாம் பிழைத்திருக்கிறோம், அதை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு தொல்லை, கஷ்டங்கள் இருந்தால் அதையே நினைத்து கொண்டிருப்பதினால் நம் வாழ்க்கையில் அந்த பாதையிலேயே போய்விடுகிறது. நன்மையை நினைத்து உற்சாகமாக சந்தோஷமாக நாம் மனதை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்ன? நாம் சந்தோஷமாய் இருக்கும்போது நன்மையை செய்வோம், நன்மையை பெற்றுக் கொள்வோம். நாம் துக்கமாய் வேதனையாகவும் புலம்பலாகவும் எப்பொழுதும் இருந்தால் அதையே நாம் நினைத்து கொண்டிருக்க நம்முடைய செயல்களும் அப்படியே வெளிப்படும். நாம் அப்படி செய்தால் நமக்கு கர்த்தர் நீதியின்படி அதே தண்டனையை தான் நமக்கு கொடுப்பார். அதனால் நமக்கு தீமை தான் வரும். அதனால் தான் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று சொல்வது. நாம் தினந்தோறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது நாம் நல்ல மனதுடையவர்களாக நம் மனநிலை ஆரோக்கியம் அடைகிறது. நம் நன்மைக்காக தான் கர்த்தர் எல்லாவற்றையும் எப்பொழுதும் செய்கிறார். அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. கர்த்தர் சொல்வது எல்லாம் அவருடைய நன்மைக்கல்ல. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற போவது இல்லை. அவரை நாம் பாதுகாக்க தேவையில்லை. அவருக்கு நாம் உதவி செய்ய தேவையில்லை. கர்த்தருக்கு வேலை செய்வது கூட நாம் நம்மை போன்ற மனிதர்களுக்கு தான் ஊழியம் செய்கிறோம். நம்மை போன்ற நம்முடைய அன்பான சகோதர சகோதரிகள், நம்மை போன்ற மனிதர்கள், அவர்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களை காக்கும் பொருட்டே ஊழியமும் செய்கிறோம். கர்த்தரை காப்பாற்ற நாம் ஊழியம் செய்யவில்லை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்கிறோம். ஆனால் கர்த்தரை காப்பாற்ற அல்ல, நம்மை போன்ற மனிதர்களை காப்பாற்ற. நாம் எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் அவர் சொல்லுகிற எல்லா காரியங்களும் நம்முடைய நன்மைக்கு, கர்த்தரை காப்பாற்ற அல்ல. அந்த உணர்வு நமக்கு வந்து விட்டால் போதும், ஒழுங்காக நாம் கீழ்ப்படிந்து நடக்க தொடங்குவோம். அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம், எப்பொழுதும் நன்றி செலுத்துவோம், ஓயாமல் நன்றி செலுத்துவோம். உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், கிழக்கிலிருந்து மேற்கு வரை உள்ள எல்லா தேசங்களில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கர்த்தரை துதித்து பாடுவார்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர். உலகெங்கும் இருக்கிற எல்லா இனத்து ஜனங்களுக்கும் கர்த்தர் உயர்ந்தவராயிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது, அது மிகவும் உயர்ந்தது. கர்த்தருடைய புகழ்ச்சி வானங்களுக்கும் மேலானது, அது மிக மிக உயர்ந்தது. அவர் அந்த அளவுக்கு கர்த்தர், அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து நினைத்து பார்த்து புகழ்ச்சியை நாம் செய்ய தொடங்கினால், அவரை மகிமைப்படுத்த தொடங்கினால் நம்மால் ஓய்ந்திருக்கவே முடியாது. சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அதற்கு முடிவே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அதை நாம் இந்த உலகத்தில் கவனித்து பார்க்க தவறுகிறோம். அதை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை விளங்கும். அது மகா உயர்ந்தது, உன்னதமானது என்று. வானங்களுக்கும் மேலாக கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, கர்த்தருடைய புகழ்ச்சி இருக்கிறது என்று பொருள். உன்னதங்களில் நம்முடைய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பரலோகத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிற ஸ்தலம் உன்னதமான ஸ்தலம். உன்னதம் என்று சொல்லும் போது மிகவும் உயர்ந்தது என்று பொருள். அப்படி உன்னதங்களில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவருக்கு சமமானவர் யார்? அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை. பிதாவுக்கு குமாரன் சமமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரும் சமமானவரே. மற்றபடி அவர் ஒருவரே. இந்த திரித்துவம் என்பது ஒருவரை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் தான் குமாரன், பிதாவாகிய தேவன் தான்
பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவனாய் இருக்கிறார். மூவராய் இருக்கிறார்கள், ஒன்றாகவும் இருக்கிறார். அது கர்த்தருடைய அது உன்னதமான ஒரு தன்மை. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, ஓரளவு நிதானிக்கலாம். அப்படி இருக்க அது ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி இருக்க அவர் ஒருவரே என்று நம் மனதில் நிர்ணயித்துக் கொள்வோம். அவரை தவிர வேறு யாரும், வேறு பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. பிதாவாக இருப்பார், குமாரனாக இருப்பார், பரிசுத்த ஆவியாய் இருப்பார். அவர் ஒருவர்தான். அவரை தவிர, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அவரை தவிர வேறு யாரும் அவருக்கு சமமானவர் இல்லை. எந்த உலகத்திலும் இல்லை. இதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் உன்னதங்களில் இருந்து வானத்திலும் பூமியிலும் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக தம்மை தானே தாழ்த்துகிறார். அவர் வானத்தையும் பூமியையும் பார்ப்பதே அவருக்கு தாழ்மையான காரியம். அவர் மகா உன்னதமானவர். அவர் போய் இந்த பூமியையும் வானத்தையும் இங்க என்ன நடக்கிறது, இங்க என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார். அது எவ்வளவு பெரிய காரியம். அற்பமான மனிதர்கள் நாம். நம்மால் ஒரு எழும்பி குதிக்க சொன்னால் 1 அடி 2 அடி தூரம் கூட நம்மால் குதிக்க முடியாது. நம்முடைய பலன் அவ்வளவுதான். 2 மணி நேரம் தொடர்ச்சியாக நிற்க முடியாது. 1 மணி நேரம் கூட நிற்க முடியாது. காலை வலிக்கும். எங்கேயாவது சற்று உட்கார்ந்தால் போதும் என்று இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மனித பிறவி நாம். நாம் எதற்கு பெருமைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு? இதெல்லாம் தேவையில்லை. அதிக துன்பமும் தேவையில்லை, அதிகமான மேன்மை பாராட்டலும் தேவையில்லை, பெருமையும் தேவையில்லை. நாம் அற்பமானவர்கள், மிகவும் சிறியவர்கள். அதை புரிந்து கொண்டால் போதும், நம் வாழ்க்கை சுலபமாகும். துன்பம் வந்தாலும் நாமே சிறியவர்கள், நமக்கு ஒரு துன்பமும் சிறியது என்றே நினைக்க வேண்டும். நமக்கு ஒரு உயர்வு வந்தாலும் நாம் மிகவும் பெரிய, கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உயர்வை, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம், மேன்மை பாராட்டக்கூடாது. ஏனென்றால் உயர்வை கொடுத்தவரும் அவர்தான். நினைத்தால் அவரால் எடுக்கவும் முடியும். நாம் திமிராக நடந்தால் அவர் எடுத்து விடுவார். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பெருமை, திமிர், கர்வம், அகம்பாவம் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தாழ்மையோடு சிறு குழந்தையை போல, சிறு குழந்தைக்கு பால் கொடுத்தால் அது பாலை குடிக்கும், சாக்லேட் கொடுத்தால் அதை சாப்பிடும், கேக் கொடுத்தால் அது ஆசையாக சாப்பிடும். நமக்கு கிடைத்ததில் சந்தோஷப்பட்டுக்கணும். அது போல நாம் சாப்பிட சொல்லும் போது சாப்பாடு பிடிக்கவில்லை என்றாலும் வேண்ட வெறுப்பாக பயந்து கொண்டு சாப்பிடும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை கேட்டு நாம் சிறு குழந்தையாய் மாறுவதே நல்லது. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். நீ பெரிய ஞானியாக இருந்தால்தான் பரலோகத்துக்கு வர முடியும் என்று சொல்லவில்லை. பரலோக ராஜ்யம் இந்த சிறு பிள்ளையை போல இருப்பவர்களுடையது. அப்படி என்றால் சிறு பிள்ளையை போல் நடித்து கொண்டு வாழக்கூடாது. நம்முடைய மனம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருக்க வேண்டும். நமக்கு சந்தோஷம் வரும்போது சிரிப்பதும், துக்கம் வரும்போது வேதனைப்படுவதும், கபடம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். உண்மையாய், எளிமையான இருதயத்துடன், இன்னசென்ட் என்று சொல்வார்கள், வெகுளி என்று சொல்வார்கள், அது போல நாம் இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி அதற்கு மேல் எது வந்தாலும் வரட்டும் போ என்று போய்விட வேண்டும். வஞ்சகமாக இருப்பது, தீமையான திட்டங்கள், திட்டமிட்டு வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு வேலை செய்யும் போது திட்டமிட்டு செய்யலாம், வாழ்க்கையில் திட்டமிடக்கூடாது. இதை இப்படி செய்ய வேண்டும், அவர்களை அப்படி கவிழ்க்க வேண்டும், இவர்களை இப்படிதான் பேச வேண்டும், இவர்களோடு இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. மனதில் என்ன சொல்லுகிறதோ அதை உண்மையாக சொல்லி, உண்மையாய் தெளிவாய் குழந்தையை போல இருந்து விட வேண்டும். என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை பேசிவிட வேண்டும். அதுதான் நல்லது. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுடைய தேவனாய் இருக்கிறார். பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து விடுகிறார். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனாய் இருக்கிற ஒரு மனிதன், எளிமையான மனமுடையவர்கள், கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ்கிறவர்கள். அவர்கள் பணக்காரர்களாகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம். பேராசைப்படாமல் பயங்கரமான வாழ்க்கையில் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று பலவிதமான திட்டமிட்டு கொண்டு பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையின் வஞ்சகங்களை எல்லாம் செய்து கொண்டு தெரியாமல் இருப்பவர்களே எளியவர்கள்.
மனம் எளிமையா இருக்க வேண்டும். அதாவது ஏழையாக இருப்பவர்களிடத்தில் திடீரென்று போய் அதிகமான ஒரு பணத்தை கொடுத்தால் கூட சிலர் வாங்க மாட்டார்கள். நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்கள், மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள், இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இல்லை அம்மா நாங்கள் உழைக்கவில்லை. நாங்கள் உழைத்து நீங்கள் சும்மா கொடுப்பதை நான் எப்படி வாங்குவது என்று சொல்வார்கள். அதுதான் எளிமையான மனம். அதாவது அடுத்தவருடைய உழைப்பை திருடக்கூடாது. அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்க கூடாது. நம் உழைப்பில் நாம் வாழ வேண்டும். நமக்கு இருப்பது போதும். கர்த்தர் நம்மை காப்பார் என்று இருப்பவர்களே எளியவர்கள். அப்படிப்பட்ட மனமுடையவர் குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவர்களும் சிறியவர்களும் புழுதியில் கிடந்தாலும் குப்பையில் கிடந்தாலும் நிச்சயம் கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். அவர்களுடைய நல்ல மனதை கர்த்தர் பார்த்து தெளிந்த சிறு குழந்தையை போன்ற மனமுடையவர்களாய் இருந்தால் அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். எவ்வளவுதான் ஏழையாக இருந்தாலும் சில பேர் வஞ்சக எண்ணம் உடையவர்களா இருப்பார்கள். ஏழைகள் எல்லோரும் எளியவர்கள் அல்ல. ஏழைகளில் பயங்கரமான மோசமான குணமுடையவர்களும் உண்டு. பணக்காரர்களிலும் உண்டு. ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் இல்லை குணத்திற்கு. குணத்தில் மோசமானவர்களாக, வஞ்சக எண்ணம் உள்ளவர்களாக, அடுத்தவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள், அடுத்தவர்களை கொள்ளையடித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்கள் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் இந்த எளியவர்கள் சிறியவர்கள் என்ற கணக்கில் வரமாட்டார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்தவும் மாட்டார். மனம் எளிமையான மனமாய் இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்கிற மனம் ஏழ்மையான சிறுமை தாழ்த்தப்பட்ட இருதயம் கர்த்தர் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. அப்படி சிறுமையும் எளிமையுமான மனிதனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் அதிகாரிகளோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார். மிகவும் உயர்த்தி வைப்பார் கர்த்தர் ராஜாக்களோடும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கு பிரியமான மனிதர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்களோடு கர்த்தர் நம்மை உட்கார வைப்பாராம். நாம் எளிமையானவர்களாய் சிறியவர்களாய் இருந்தால், பெருமை இல்லாமல் சுயநலம் இல்லாமல் குழந்தையை போன்று மனமுடையவர்களாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நிம்மதியாய் இருக்க தெரிந்தவர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்மை அது போல உயர்த்தி வைப்பார். அதுவே நற்குணமாய் இருக்கிறது. ஆவியின் கனிகளில் நிரம்பி இருக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. குழந்தை பெறாத பெண்களை, குழந்தை இல்லாத பெண்களை கூட கர்த்தர் குழந்தையை கொடுத்து சந்தோஷமாக வாழ செய்கிறார். கர்த்தர் குழந்தையை கொடுப்பது அவர்தான். அன்னாள் அம்மாவுக்கு சாமுவேல் ஐயாவை குழந்தையாக கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் குழந்தை இல்லை என்று கர்த்தரிடத்தில் வந்து ஜெபித்த போது கொடுத்தார். அது போல ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது, ஒரு குடும்பம் தழைக்கிறது என்றால் அந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது, நம்மால் அல்ல. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே பிள்ளை பெறாத கற்பத்தை கூட பெற வைக்க வல்லவராயிருக்கிறார். சாராள் அம்மாவுக்கு 90 வயதில் குழந்தையை கொடுத்தார். ரெபேக்கா அம்மாவுக்கு 60 வயதில் குழந்தையை கொடுத்தார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் தலைமுறைகளை காக்கிறவர், வம்சத்தை விருத்தியாக்குவார், நன்மைகளை செய்வார். அவருக்கு பிரியமானவர்களாய் நம் இருதயத்தை தாழ்த்தி எளிமையும் சிறுமையும் ஆனவர்களாய் நாம் மாறுவோம். எளிமை சிறுமை என்றால் ஏழ்மை அல்ல, நம்முடைய மனநிலையை குறிக்கிறது. பொருளாதாரத்தின்படி அல்ல. நாம் எவ்வளவு பணக்காரர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதில் கோடீஸ்வரனாக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் நம்மளுடைய மனம் எளிமையா இருக்க வேண்டும், சிறுமையா இருக்க வேண்டும். யாராவது வந்து பேசினால் நாம் மதித்து பேச தெரிந்திருக்க வேண்டும். என்னிடம் வந்து இவன் பேசுவதா, நான் போய் பேச மாட்டேன் என்றால் அவன் ஏழையாக இருந்தால் கூட கர்வம் பிடித்தவன். அது அல்ல, அப்படி அல்ல. யாரும் பழகக்கூடிய அளவுக்கு நாம் எளிமையானவர்களாக, மனம் எளிமையானவர்களாக, அடுத்தவர்களிடத்தில் அன்போடு பேச பழகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்வம், பெருமை இருக்கக்கூடாது. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 114 அதிகாரம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும்படியாக கர்த்தர் செய்தார். யாக்கோபின் வம்சமான இஸ்ரவேல் என்னும் வம்சத்தில், அதாவது யாக்கோபிற்கு 12 கோத்திரத்தார் இருந்தார்கள், 12 பிள்ளைகள். அவர்கள் கோத்திர பிதாக்கள். அவர்களுடைய பிள்ளைகளாக பல லட்சம் பேர் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக மோசே ஐயாவை எழுப்பி அவர்களை விடுதலை பண்ணினார்.
அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கர்த்தர் இப்படி செய்தார். அவர்களை விடுதலையாக்க கர்த்தர் இப்படி செய்தார். அவர்கள் புறப்பட்ட பொழுது இஸ்ரவேல் அவர்களுக்கு ராஜ்யம் ஆயிற்று. இஸ்ரவேலர்கள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக ஆனார்கள். யூதா கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானம் ஆயிற்று. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட பொழுது அதிகமான மக்கள் புறப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் புறப்பட்ட அன்று பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிப்பதாக இருக்கிறது. அதாவது பின்னிலிருந்து முன்னோக்கி பார்க்க வேண்டும். 2000 வருடங்களுக்கு சுமார் 2000 வருடங்களுக்கு பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதற்கு முன்பே மோசே ஐயாவின் காலத்தில் நடந்த சம்பவம் இது. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து. அப்படி செய்யும் பொழுது ஒரு காரியம் நாம் கவனமாக பார்க்க வேண்டியது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் முன்பாக அவர்களுக்கு பஸ்கா பண்டிகையாக கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த நாளில் அவர்கள் அந்த பண்டிகையை ஆசரித்து பஸ்காவை புசித்து, அதாவது தேவதூதர்கள் வந்து வீடு வீடாக சென்று அங்கிருக்கிற தலைச்சன்களை எல்லாம் அடித்தார். அப்படி அடிக்கும் போது இஸ்ரவேலர்கள் யார் யார் எல்லாம் தங்கள் வீட்டிற்குள் சேர்ந்து கொண்டு பஸ்காவாகிய ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அதன் இரத்தத்தை தங்கள் வாசல் நிலைகளில் பூசி இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நியமத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதை செய்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படி பாதுகாக்கப்பட்டவர்களை புறப்பட பண்ணி ஆண்டவர் அழைத்து வந்தார். இப்படி கர்த்தருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தமாகவே பஸ்கா என்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்தவர்களே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அதே போல இன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கிறது. அதாவது எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்றும் அவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் அவருடைய இரத்தம் நம் பாவங்களை போக்குகிறது என்றும் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதையும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தம் நம் பாவங்களை கழுவும் என்பதையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், அதாவது பாதுகாக்கப்படுகிறான். கர்த்தருடைய பாதுகாப்பின் வலைக்குள் அந்த மனிதன் வருகிறான். எந்த ஒரு மனிதன் விசுவாசித்தாலும் சரி, அந்த மனிதன் எந்த இனத்தானாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த ஊர், எந்த தேசம், யாராக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனித பிறப்பும் இப்படி கர்த்தருடைய இரத்தத்தையும் அவர் சிலுவை மரணத்தையும் அவரை தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரால் நம் பாவம் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து, பொல்லாத பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானின் பிடியில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அவர்கள் சமாதான வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறார்கள். இப்படியாக ஒரு காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2ம் ஒன்றுதான். அன்று எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் கூட்டம் கூட்டமாக புறப்பட்டு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது இந்த இயற்கை மண்டலத்தில் அடிமைத்தனமாக அவர்கள் நிஜத்தில், அதாவது இந்த மண்டலத்தில் அவர்கள் கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினார்கள் எகிப்தியர்கள். அந்த கொடுமைக்குள் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இன்று நாம் நம்முடைய மனநிலையில் இருந்து, நம் மனதில் இருக்கிற பாவத்தின் நிமித்தம் மனதில் இருள் அடைகிறது. அந்த இருளின் நிமித்தம் நமக்கு சமாதானம் இல்லாமல் போகிறது, நிம்மதி இல்லாமல் போகிறது. எந்த மனிதனுடைய இருதயத்தில் நிம்மதி இல்லையோ அந்த மனிதன் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறான், துன்புறுத்தப்படுகிறான். பிசாசு அந்த மனிதனை துன்புறுத்துகிறான் என்று பொருள். பிசாசு ஒரு மனிதனை, சாத்தான் ஒரு மனிதனை துன்புறுத்தும் பொழுது அந்த மனிதனுக்கு மனதில் நிம்மதி இருக்காது.
நிம்மதி பெற வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு, கர்த்தாவே என் பாவங்களை மன்னியும், நீரே என் தெய்வம் என்று அவர் காலடியில் விழுந்தால் போதும், கர்த்தர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள கிருபை பெருத்திருக்கிறார். அவர் அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அப்படி இருக்க நாம் அவரை மனதார ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் போதும். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தம் நம் பாவங்களை போக்கும் என்பதையும் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் நிச்சயமாக அவர்கள் இருதயத்தில் நிம்மதியை பெறுவார்கள். அது எந்த நிலையில் இருக்கலாம். அவர்களுடைய உலகத்தின் வாழ்க்கையின் தரம், அதாவது வாழ்க்கையின் தரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏழையாக, பணக்காரனாக, படித்தவர்களாக, படிக்காதவர்களாக, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மனதில் நிம்மதி என்பது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் நிம்மதியாய் இருப்பார்கள். கர்த்தருடைய இரத்தம் நம் பாவங்களை போக்கும் போது நம் இருதயம் சமாதானம் அடைகிறது. சந்தோஷமும் சமாதானமும் பணம், பொருள், படிப்பு, அறிவு, ஞானம், உலக காரியங்கள் எதிலும் நமக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிம்மதி, சமாதானம் என்பது கர்த்தரால் மட்டுமே நமக்கு தர முடியும். அது ஒரு விடுதலையின் உணர்வு. நாம் பொல்லாத சாத்தானிடமிருந்து விடுதலை பெற்றிருந்தால் நிச்சயம் நமக்கு அந்த விடுதலை, அந்த அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஆழ் மனதில் இருக்கிற அந்த சமாதானம், அந்த சமாதானத்தை கெடுப்பது பொல்லாத பிசாசு. நம்மால் நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை, நம்மால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்ததானால் அந்த மனிதன் பிசாசினால் துன்பப்படுத்தப்படுகிறான் என்பதே பொருள். அப்படி அந்த பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து, அந்த பொல்லாத சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அவருடைய வார்த்தைகளை தியானித்து, அவருடைய தேவாலயத்திற்கு சென்று நாம் அவரை தொழுது கொண்டு அவருடைய சன்னதியில் நாம் அமரும் பொழுது நமக்கு நிம்மதி கிடைக்கும். அவரை நம் மனதால் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நிம்மதி நிரந்தரமாக இருக்கும். இப்படி கர்த்தர் அவர்களை, இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிய போது மிகப்பெரிய, அதாவது ஒரு கடல், அது ஒரு ஏரியோ குளமோ சிறு வாய்க்காலோ அல்ல, அது கடல், செங்கடல். இன்றும் நம் பூமியில் இருக்கிற செங்கடல் என்ற பகுதிதான் அது. அந்த செங்கடலை அவர்கள் குறுக்க நிற்கிறது. அதாவது இஸ்ரவேலர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கு வருகிறார்கள். பின்னால் அவர்களை துரத்தி கொண்டு பார்வோனின் சேனை வந்து கொண்டிருக்கிறது. இவர்களால் முன்னும் போக முடியவில்லை, பின்னும் போக முடியவில்லை, அப்படியே தவித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி கர்த்தர் கட்டளையிட்டார். மோசே ஐயா கோலை நீட்டினார். அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்தது. இரவு முழுவதும் கீழ் காற்று அடித்தது. அந்த காற்று நிமித்தம் அந்த கடல் இரண்டாக பிளந்து அந்த தண்ணீர் எல்லாம் சுவர் போல நின்றது. இரண்டு பக்கமும் சுவராக நின்று நடுவில் தரை காணப்பட்டது. செங்கடலில் தரை காணப்பட்டது. அந்த தரை வழியாக இஸ்ரவேலர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அதன் வழியாக கடந்து போனார்கள். மனிதர்கள், மிருகங்கள், அவர்கள் கொண்டு வந்த உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் கால் நனையாமல் நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கால் கூட நனையவில்லையாம். அந்த அளவுக்கு, அதாவது முழங்கால் அளவு தண்ணீரில் போக சொல்லவில்லை கர்த்தர், கணுக்கால் அளவு தண்ணீரில் கூட போக சொல்லவில்லை. அவர்கள் கால்கள் நனைக்கும் அளவுக்கு கூட அந்த இடத்தில் தண்ணீர் இல்லை. அந்த அளவுக்கு கடல் சுத்தமாக விலகியது. அவர்கள் அருமையாக நடந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் கடந்து போன பின்பு பார்வோனின் சேனை அதே பாதையில் துரத்தி கொண்டு வந்தார்கள். சுவராக நின்றிருந்த தண்ணீர் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தது. பார்வோனின் சேனை முழுவதும் கடலுக்குள் விழுந்து போனது. அவர்கள் 600 ரதங்களோடு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரதங்கள், குதிரைகள், அதில் வந்த மனிதர்கள் எல்லோரும் அந்த செங்கடலுக்குள் மூழ்கி போனார்கள். இதில் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், அன்று பார்வோனின் சேனை மூழ்கிய, அந்த வண்டிகளோடு மூழ்கிய அந்த சம்பவத்தின் போது மூழ்கிய ரதங்களின் சக்கரங்கள் இப்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள். இதை இன்டர்நெட்டில் போய் பார்த்தால் நாம் அந்த போட்டோக்களை பார்க்கலாம். அதில் பார்வோனின் காலத்துதான் என்று விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கார்கள். அந்த ஆராய்ச்சி செய்கிற
அந்த மனிதர்கள் நிரூபித்து பார்த்திருக்கிறார்கள். ஆர்கியாலஜிஸ்ட் பார்த்திருக்கிறார்கள். அதில் இருக்கிற எழுத்துக்களை வைத்து இது அதுதான் என்று நிரூபணம் ஆகியிருக்கிறது. இப்படியாக இதெல்லாம் உண்மை என்று இன்று விஞ்ஞானம் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. கர்த்தருடைய வல்லமை மகா பெரியது. செங்கடலை கர்த்தர் இரண்டாக பிளந்து இஸ்ரவேலை காப்பாற்றினார். அதன் பின்பு எலியாயாவின் காலத்தில் யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பியது, திரும்ப ரிவர்சல் சென்றது. கர்த்தரால் கூடாத காரியம் என்ன இருக்கிறது? எலியாயா தன் சால்வையை முறுக்கி அடித்த பொழுது யோர்தான் பின்னாக திரும்பி போனது, வழிவிட்டது. அதன் வழியா இவர் நடந்து போனார். திரும்பி வரும்போது எலிசாயா அந்த சால்வையை முறுக்கி அடித்த பொழுது யோர்தான் நதி பிளந்து பாதை விட்டது. அதன் வழியாக அவர் நடந்து வந்தார். எலியாயாவும் இந்த அற்புதத்தை செய்தார். யோர்தான் நதியில் எலிசாயாவும் இந்த காரியத்தை செய்தார். எவ்வளவு நல்ல நம் தேவன்! அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது! அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது நடந்ததுதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. மலைகள் ஆட்டு கடாக்களை போல துள்ளிற்று. ஆட்டு கடாக்கள் துள்ளி குதித்து ஓடும் அல்லவா, அது போல மலைகள் எல்லாம் துள்ளுகிறது. கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கி வந்த பொழுது அப்படிதான் நடந்தது. மலைகள் துள்ளியது. குன்றுகள் எல்லாம் ஆட்டுக்குட்டியை போல துள்ளி ஓடியது. அது அப்படியே உருண்டு ஓடியது. இப்படியெல்லாம் நடந்தது. கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டது. அவர் இறங்கிய போது நடந்தது. சீனாய் மலை வெறும் புகைக்காடாய் மாறியது. இன்றும் கூட சீனாய் மலை அந்த சாம்பலோடு அந்த கருத்த நிறத்தில் தான் இன்றும் இருக்கிறது. இப்பொழுது கூட அதை போட்டோவில் பார்க்கலாம், நேரில் போயும் பார்க்கலாம். இன்றும் அந்த சீனாய் மலையில் கர்த்தர் வந்தபொழுது எரிந்த அந்த அக்கினியின் சுவடுகள் இன்றும் இருக்கிறது. எவ்வளவு வல்லமையுள்ள கர்த்தர்! அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமானவை! 3000 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் இன்னும் அதே ரூபத்தில் இருக்கிறது அந்த மலை. நாம் எல்லாம் அதை விசுவாசிக்கும்படியாக கர்த்தர் இப்படி சாட்சியாக வைத்திருக்கிறார். கடலே நீ விலகி ஓடுவதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போல துள்ளுவதற்கும், குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளி ஓடுவதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? பூமியே, வானமே, நீ கர்த்தருக்கு முன்பாக அதிரு. கர்த்தருக்கு முன்பாக சர்வ சிருஷ்டிப்பும் அதிரும். அவர் வல்லமையுள்ளவர். அவரே சிருஷ்டி கர்த்தா. இது எல்லாவற்றிற்கும் தெரியும். மனிதர்களுக்கு தான் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் சர்வ சிருஷ்டியும் கர்த்தரை அறியும். கர்த்தரை தெரிந்து வைத்திருக்கிறது. அவருடைய வல்லமையை தெரிந்து வைத்திருக்கிறது. சகலமும் அவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது என்பது தெரிகிறது. கர்த்தர் கட்டளையிட்டார். மோசேயாவின் கோலை நீட்ட சொன்னார், நீட்டினார். கடல் பிளந்தது. யாரால் பிளந்தது? கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இப்படியாக ஒவ்வொரு அற்புதங்களும் கர்த்தருடைய வார்த்தையினால் நடக்கிறது. இயற்கை ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடலில் சீஷர்கள் போகிறார்கள். அப்பொழுது கடல் கொந்தளிக்கிறது. படகு மூழ்கும் நிலை வரும்போது அவர்கள் கர்த்தர் தூங்கிக் கொண்டிருந்த ஆண்டவரை எழுப்புகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உடனே அது அடங்கியது, அமைதலாயிற்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரடியாக அவைகள் செவி கொடுத்தது. சிருஷ்டி கர்த்தாவை சிருஷ்டிகள் அறிந்திருக்கின்றன. அவைகளுக்கு தெரியும், இது என்னை படைத்தவரின் குரல், இது என்னுடைய தேவனின் குரல். அவரே என்னை படைத்தவர், அவர் எனக்கு சொல்லுகிறார், நான் செய்வேன் என்று அடங்குகிறது. உயிரற்ற பொருள்கள் என்று சொல்லுகிறோம், இயற்கை என்கிறோம், ஓரறிவு உள்ளது என்று சொல்லுகிறோம். இயற்கை எல்லாமே அறிந்து வைத்திருக்கிறது கர்த்தரை. மனிதனுக்கு தான் கர்த்தரின் அன்பு புரியவில்லை. மனிதனுக்கு தான் கர்த்தருடைய அருமை தெரியவில்லை. அவருடைய வல்லமை தெரிவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மீறி மீறி நடக்கிறோம். எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய உலகத்தின் ராஜாவாக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். மனித இனம் உலகத்திற்கு அதிபதியாக கர்த்தர் நம்மை நியமித்தார். நாமே எல்லாவற்றிற்கும் பாடம் நடத்த வேண்டியவர்கள். ஆனால் அவைகளுக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கு இல்லை. இந்த மனித குலம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. கர்த்தர் வல்லமையுள்ளவர், யாக்கோபின் தேவன்.
அவரை கண்டு இயற்கையே நடுங்குங்கள், அதிருங்கள். கர்த்தர் கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். ஒரு கன்மலை இருக்கிறது என்றால் அதை தெப்ப குளம் போல மாற்றுவார். ஒரு குளமாக கூட மாற்றுவார். அவரால் அது செய்ய முடியும். கர்த்தர் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறார். கற்பாறையிலிருந்தும் நீரை கொண்டு வருகிறார். மோசேயாவின் காலத்தில் இப்படியெல்லாம் செய்தார். இப்படி கர்த்தருடைய வல்லமை பெரியது. அவர் மகா பெரியவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் பெரியவர். அவர் மிகவும் நல்லவர். அவருடைய வல்லமை மிகவும் பெரியது. கர்த்தர் இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவர். சகலமும் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்திருக்கிறது. நாமும் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டு அவரை நம்பி இருக்கும் பொழுது நிம்மதியாக சமாதானமாக நம்மால் வாழ முடியும். கர்த்தருடைய வல்லமை எப்படி நாம் புரிந்து கொள்வது? நம் சரீரத்தில் வியாதிகள், பாடுகள் இருக்குமானால் நம் சரீரத்தை உண்டாக்கியவர் அவரே. அப்படி இருக்க நம் பாடுகளை நீக்க அவரால் முடியும் என்று விசுவாசிப்போம். அப்பொழுது நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்மால் குணமடைய முடியும். நம்முடைய குடும்பங்களில் பற்றாக்குறைகள் இருக்கலாம், வேலையில்லா திண்டாட்டம் இருக்கலாம், பணக்குறைவுகள், கடன்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே மனிதனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவாய் படைத்துவிட்டு கடைசியாக மனிதனை ஆளும்படி வைத்தார். கர்த்தர் நம் தேவைகளை அறிந்தவராயிருக்கிறார். நமக்கு பசிக்கும், தாகம் எடுக்கும், நம் குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க நாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பற்றாக்குறைகள் நீங்கும். நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் அது கர்த்தருக்கு முன்பாக மிகவும் சிறியதே. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சர்வமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அப்படி இருக்க அவரால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். அவரை விசுவாசிப்போம், நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சங்கீதம் 115 அதிகாரம். இந்த அதிகாரம் கர்த்தரை நோக்கி செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாம் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். உம்முடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் உம்மண்டை வந்திருக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்களுக்கு இறங்கும். எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். எங்களை காப்பாற்றும். எங்கள் குறைவுகளை நீக்கி போடும். கர்த்தாவே, இவையெல்லாம் உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் எங்களுக்கு செய்யும். நீர் மகா இரக்கம் உள்ளவர். நீர் அன்புள்ள தெய்வம். ஆண்டவரே, அதனால் எங்களுக்கு கிருபை செய்யும். இவைகளை எல்லாம் எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும். ஏனென்றால் நீர் கிருபை உள்ளவராயிற்றே. நீர் சத்தியம் உள்ளவராயிற்றே. சத்தியம் என்பது வேத வசனமாயிருக்கிறது. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற நாங்கள், உம்மை நம்பி இருக்கிற எந்த மனிதனையும் நீர் கைவிடுகிறதில்லை. அவனை நீர் என்றென்றும் பாதுகாப்பீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்க நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். அந்த வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை பாதுகாத்தரணும். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அல்லவா? நாங்கள் நல்லவர்கள் என்பதினாலோ அல்லது நாங்கள் நீதியாய் நடக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்பதினாலோ அல்ல. நாங்கள் மிகப்பெரிய பரிசுத்தவான்கள், அதனால் எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று நாங்கள் உம்மிடத்தில் கேட்கவில்லை சுவாமி. நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் பிறக்கும் போதே பாவிகளாய் இருக்கிறோம். ஆயினும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உம்மண்டை வந்து கேட்பது உம்முடைய கிருபையின் நிமித்தம், நீர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும். உம்முடைய வார்த்தைகள் உம்மை நம்பியிருக்கிறவர்களை நீர் காப்பாற்றுவீர் என்று சொல்லுகிறதல்லவா? அதனால் எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, இவைகளை எல்லாம் நாங்கள் உம்மிடத்தில் கேட்பதற்கு, ஆண்டவரே, அது உம்முடைய நாம மகிமைக்காக தான் நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் புற ஜாதிகள், எங்களை பார்க்கிற மற்ற மனிதர்கள், உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை பார்க்கிற மற்ற மனிதர்கள் எங்களை பார்த்து, எங்களை போலதானே நீங்களும் வாழ்கிறீர்கள், நீங்களும் துன்பத்தில் தானே கிடக்கிறீர்கள், நீங்கள் மட்டும் என்ன சந்தோஷமா இருக்கிறீர்களா, நீங்கள் மட்டும் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று சொல்வார்கள் அல்லவா?
அப்படியெல்லாம் அவர்கள் பேசி விடுவார்கள் அல்லவா? அப்பா, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய பிள்ளைகள் என்பதினால், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உம் நாமத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்று எங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா? அதனால் எங்களை ஆசீர்வதியும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பியிருந்தார்கள், அதனால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும் அல்லவா? அதற்காக எங்களை காப்பாற்றும், எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தால், நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால், புறஜாதிகள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள், அவர்களுடைய தேவன் எங்கே? ஏன் இவர்கள் இப்படி துன்பப்பட்டு கொண்டு கிடக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதனால் சுவாமி, எங்களுக்கு மனம் இறங்கும். எங்கள் துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். எங்கள் பாடுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரலோகத்தில் இருக்கிறீர். நீர் தேவன், எங்கள் தெய்வம். நீர் பரலோகத்தில் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை தூஷிக்கிற, எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எங்கள் எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள்? சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. அதாவது இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நம்பி இருந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தார்கள். அந்த இஸ்ரவேலர்களில் பலர் தங்களுக்கென்று கர்த்தருக்கு பதிலாக வேறு தெய்வங்களை இவர்களே உருவாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலரில் பலர் சேர்ந்து ஒன்று கூடிக்கொண்டு தங்களிடத்தில் இருந்த பொன் நகைகளையும் வெள்ளிகளையும் கயிற்றி அந்த நகைகளை எல்லாம் சேர்த்து தங்களுக்கென்று தாங்களே சிலைகளை செய்து கொண்டு அதை தெய்வம் என்று வணங்க தொடங்கினார்கள். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. இஸ்ரவேலர்கள் செய்யக்கூடாத காரியம் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அதை மீறி இவர்கள் செய்தார்கள். அப்படி சிலைகளை செய்து அந்த மனித உருவங்களை செய்து அதை இவர்கள் காலில் விழுந்து வணங்கினார்கள். அந்த சிலைகள் எப்படிப்பட்டது? அந்த சிலைகளுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் அதை பார்க்க முடியாது. அந்த சிலைகளால் பார்வை கிடையாது, பார்க்க முடியாது. அந்த சிலைகளுக்கு காதுகள் இருக்கிறது, ஆனால் அவைகளால் கேட்க முடியாது. அந்த சிலைகளுக்கு கைகள் இருக்கிறது, அது செயல்படாது, அதால் ஒன்றும் செய்ய முடியாது. சிலைகளுக்கு கால்கள் இருக்கிறது, அதால் நடக்க முடியாது. சிலைகளுக்கு மூக்கு இருக்கிறது, ஆனால் அதால் மூச்சு விட சுவாசிக்க முடியாது. அதே போல அதற்கு வாயும் இருக்கிறது, அதால் பேச முடியாது. இப்படிப்பட்ட சிலைகளை செய்து அதை இஸ்ரவேலர்கள் வணங்கினார்கள். அதை கண்டு கர்த்தர் கோபம் கொண்டார். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், அந்த சிலைகள் எப்படி உணர்ச்சியற்று இருக்கிறதோ அதை வணங்குகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள் என்றார். கர்த்தரை இதை சொன்னார். அதன் பொருள் என்ன? கண்கள் இருந்தும் பார்வையற்றவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள். அப்படி என்றால் மனதில் உணர்வில்லாமல், அறிவில்லாமல், துளியும் ஞானம் இல்லாமல், பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ளாமல், அவரை வணங்காமல் இஸ்ரவேலர்கள் இப்படியாக தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கினார்கள். இதையே கர்த்தர் இப்படியாக சொன்னார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சிலைகளை செய்து வணங்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அவர்கள் செய்ததினால் அதை செய்யாதே என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தரை நம்பு, அவரை நம்பி வாழ்ந்திரு. கர்த்தரே இஸ்ரவேலருக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் தான் பாதுகாப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே பாதுகாப்பு. மற்ற காரியங்களை நோக்கி நாம் ஓடக்கூடாது. நாம் கர்த்தரை அண்டி இருக்க வேண்டும், கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரை தவிர வேறு எந்த காரியத்தையும் நாம் நம்பக்கூடாது, அதை சார்ந்திருக்க கூடாது என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களாகிய உலகெங்கும் இருக்கிற கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இஸ்ரவேலர் என்று பெயர். அப்படி சொல்லலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்டவர்களே கர்த்தரையே நம்புங்கள், அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அடுத்தது, ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரே நம்முடைய துணையாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தார் என்றால் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஊழியக்காரர்கள்.
கர்த்தருடைய வம்சத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லோரும் ஆரோன் குடும்பத்தார். அப்படி ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அவரையே நாம் நம்பி இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பக்கூடாது. மற்ற மனிதர்களையோ மற்ற உலக காரியங்களையோ பொன் பொருள் போன்ற உயிரற்ற பொருள்களையோ உயிருள்ள மனிதர்களையோ மற்ற எந்த சூழ்நிலைகளையோ எதையும் நாம் நம்பக்கூடாது. கர்த்தரையே நம்பி நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நற்காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே, கர்த்தரை நோக்கி இருக்கிற ஜனங்களே, எப்பொழுதும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பயந்து நடக்கிற ஜனங்களே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நமது பாதுகாப்பாய் இருக்கிறார். அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்மை மறக்கவில்லை, நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய நினைவுகளில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அதைவிட உன்னதமான ஸ்தானம் நமக்கு எது இருக்கிறது? கர்த்தருடைய நினைவுகளில் நாம் வாழ்கிறோம் என்பதே மிகப்பெரிய காரியம். நம்மையெல்லாம் ஒரு பொருட்டென்று எண்ணி நம்மை நினைத்து பார்ப்பதற்கும் நம்மை கவனிப்பதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் அவர் விரும்புகிறாரே, அவர் செய்கிறாரே, நம் ஆண்டவர் செய்கிறாரே, நம் முதலாளி செய்கிறாரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நாமெல்லாம் மிகவும் அற்பமானவர்கள். அப்படி இருக்க நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அவரை நம்பி விசுவாசமாய் இருப்போம். கர்த்தரை நம்புகிற நமக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கிற கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார். கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது எவ்வளவு பெரிய காரியம். அவர் எவ்வளவு பெரியவர். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறார். வானங்கள் கர்த்தருடையது, பூமியையோ கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். வானங்கள் என்று சொல்லும் போது பல வானங்கள் இருக்கிறது. வேதத்தின்படி 3 வானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேற்பட்ட வானங்களும் இருக்கிறது. ஆனால் அதிகமான படிநிலைகள் அதிகமாய் இருக்கிறது. அப்படி இருக்க பூமியையோ மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். பூமியை ஆளுகை செய்ய கர்த்தர் மனிதனுக்கு அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். பூமியின் மேல் நமக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தும் உயிரற்றவர்களைப் போல இச்சைகளோடு பாவம் செய்து கொண்டு அதிலேயே மூழ்கி கிடக்கிறவர்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களைப் போலதான். அப்படி இருந்தவர்களைப் போல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிற ஜனங்கள், அதாவது உலக இச்சைகளில் மூழ்கி கிடக்கிற பாவம் செய்வதில் மிகவும் விருப்பப்பட்டு அதிலேயே மூழ்கி கிடக்கிற ஜனங்கள் மரித்தவர்களுக்கு சமம். உயிரோடு இருந்தும் மரித்தவர்களைப் போல வாழ்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அப்படி என்றால் இறக்க போகிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அப்படி என்றால் பாதாளத்திற்கு போக போகிறவர்கள், நரகவாசிகளாய் மாறப்போகிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? கர்த்தரை துதிக்காதவர்கள் இறந்தவர்களை போன்றவர்கள். அவர்கள் பரலோகம் சேர முடியாது என்பது பொருள். கர்த்தரை துதித்து பாடி மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். துதித்தல் என்பது நன்றி செலுத்துவது. கர்த்தருக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அவர்கள் இறந்தவர்களைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு துதி செலுத்துவது எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது. தினந்தோறும் நாம் கர்த்தருக்கு துதி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பரலோகத்தில் சேர்ப்பார். நாமோ கர்த்தரை இது முதல் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். என்னாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தை கேட்டபடியினால் அவரில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார்.
நான் பேசும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது, என் வேதனையின் மத்தியில் நான் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். எனக்கு உதவி செய்தார், ஆசீர்வதித்தார். அதனால் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன். அவர் என் ஜெபத்தை கேட்டுவிட்டார். நான் அவரிடத்தில் அன்பாய் இருப்பேன். அவரை நான் நேசிப்பேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்ததினால், அவர் நான் பேசிய பொழுது, நான் ஜெபித்த பொழுது என்னை திரும்பி பார்த்து என்னை ஒரு பொருட்டாக எண்ணி என் ஜெபத்தை கேட்டார் அல்லவா? அதற்காக நான் அவரிடத்தில் மிகவும் அன்போடு இருப்பேன். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை தொழுது கொள்ளுவேன். என்னை ஒரு பொருட்டென்று அவர் நினைத்து பார்த்ததினால் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை தொழுது கொண்டு அவர் திருப்பாதம் பணிந்திருப்பேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. என் வாழ்க்கையில் மரணம் நெருங்கியது. நான் மரணமடைய போகிறேன் என்ற நிலை வந்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். நான் பாதாளத்திற்கு போக போகிறேன், நரகத்திற்கு போக போகிறேன் என்ற நிலை வந்தது. இக்கட்டு வந்தது, நெருக்கம் வந்தது, என்ன செய்வதென்று திசை தெரியாத நிலை வந்தது. இது இப்படிப்பட்ட துன்பம் என்பது ஒரு கொடிய வியாதியாய் இருக்கலாம், அல்லது கொடிய மனிதர்களால் சூழப்பட்ட ஒரு நிலையாய் இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலை வந்த பொழுதும் இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். மிகப்பெரிய நெருக்கடியான நிலை வந்த பொழுது நான் மிகவும் சஞ்சலம் அடைந்தேன். துயரத்தில் துன்பத்தில் மூழ்கி போனேன். மிகவும் வேதனைப்பட்டேன். அப்பொழுது நான் மிகுந்த வேதனையில் இருந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். என் உயிரை காப்பாற்றும், என்னை நரகத்திலிருந்து விடுவியும், என்னை பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், எனக்கு மீட்பு தாரும், நான் உம்மண்டை வர வேண்டும், பரிசுத்த வாழ்வு தாரும், என் பாவத்திலிருந்தும் என் வியாதியிலிருந்தும் என் பாடுகளிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் அன்பும் இரக்கமும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் மன உருக்கமுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அவர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், நீதியுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். அவர் நீதியின்படி அன்போடு இரக்கத்தோடு மனதிறங்கி மன உருக்கத்தோடு நம் வேதனைகளை பார்த்து மனம் இறங்கி நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். கபடற்ற புறாவை போல கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ்ந்து அதனால் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். வஞ்சக எண்ணம் உள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். கபடற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் குழந்தையை போல வாழ்கிறவர்களுடையது என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, கபடற்றவர்களாய் இருப்போம். நம் இருதயத்தில் கள்ளம் கபடம் வேண்டாம். மனம் தெளிவாய் இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும். வஞ்சக எண்ணங்கள் வேண்டாம். யாருக்கும் தீமை செய்யும் எண்ணங்கள் வேண்டாம். துயரப்படுத்தும் வேதனைகள் கொடுக்கும் எண்ணம் வேண்டாம். கபடற்றவர்களாய் நாம் இருப்போம். நான் துன்பத்தினாலும் வேதனையினாலும் மெலிந்து போனேன். கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அவரை நான் நம்பி இருந்தேன். என் துன்பத்தின் மத்தியிலிருந்து அவர் என்னை காப்பாற்றி விடுதலையாக்கினார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உன்னை காப்பாற்றினார். நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவே என்று சொல்லும் பொழுது நம் உயிரை நோக்கி நாம் பேசுகிறோம். என் உயிரே, நீ ரட்சிக்கப்பட்டாய், நீ கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டாய், நீ நிச்சயம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பரலோகத்திற்கு செல்வாய், நரகத்திற்கு தப்பி விட்டாய், இளைப்பாறுதலாயிரு, சந்தோஷமாயிரு, சமாதானமாயிரு. கர்த்தர் நம்மை பாதுகாத்து விட்டால், அவர் நம்மை நோக்கி பார்த்து விட்டால் நிச்சயம் நாம் பரலோகத்திற்கு போய்விடுவோம். நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். என் ஆத்துமாவை மரணத்திற்கும், இது இரண்டாம் மரணத்தை குறிக்கிறது. அதாவது பாதாளத்திற்கு செல்லாமல் பரலோகத்திற்கு செல்லும் மரணத்தை முதல் மரணம் பொதுவாக எல்லா மனிதனுக்கும் வரும். அதிலிருந்து தப்பிப்பாய் என்று கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை. அதாவது முதலில் மரிப்பார்கள், மரித்த ஆத்துமாக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய் சேர்வார்கள். அப்பொழுது இரண்டாம் மரணம் அவர்களுக்கு இல்லை. பாவம் செய்து பாதாளத்திற்கு போகிறவர்களுக்கு அவர்கள் ஆத்துமா அக்னி கடலிலே போடப்படும். அது இரண்டாம் மரணம்.
வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவை மரணத்திற்கும், இரண்டாம் மரணத்திற்கும், என் கண்களை கண்ணீருக்கும், என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவிக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் துன்பத்தில் விழுந்து போகாதபடிக்கு என் கால்களை பாதுகாக்கிறார். என் வாழ்க்கையை பாதுகாக்கிறார். நான் கண்ணீர் விட்டு கதறி அழுது நான் வேதனைப்படாதபடிக்கு என் கண்களை காப்பாற்றுகிறார். என் உயிரை நரகத்திற்கு போகாதபடிக்கு என் உயிரையும் காப்பாற்றுகிறார். அவர் என் பாதுகாவலராய் இருக்கிறார். அவரை நம்பினேன், அவர் என்னை பாதுகாக்கிறார். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். அப்படி என்றால் பரலோகம். ஜீவனுள்ளோர் தேசம் என்றால் அது பரலோகம். உயிரோடு இருக்கிறவர்களுடைய வாழும் இடம், எப்பொழுதும் உயிரோடு வாழ்கிற ஜனங்கள். அதாவது பரலோகத்தில் எல்லாம் உயிரோடு இருக்கும். மனிதர்கள் மட்டுமல்ல, அங்கிருக்கிற மரங்கள் மற்ற ஜீவன்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும். அதாவது பரலோகத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் நாம் பழம் வேண்டும் என்றால் மரத்தில் ஏறி பறித்து சாப்பிட தேவையில்லை. பரலோகத்திற்கு போனால் அங்கு மரங்கள் எல்லாம் இருக்கும். அங்கு போய் எனக்கு பழம் கொடு என்று கேட்டால் போதும், அதுவே தன் கிளையை வளைத்து நமக்கு பழங்களை கொடுக்கும். அதை எடுத்து நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த பழங்கள் எப்பொழுதும் அழுகாது, அப்படியே இருக்கும். பழம் பழுத்ததானால் அப்படியே இருக்கும், நாம் பறித்து சாப்பிடும் வரைக்கும். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பலருக்கு வெளிப்படுத்தின சம்பவங்கள். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் கர்த்தரை விசுவாசித்தேன், அவர் என்னை துன்பத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ஆகையால் நான் பேசுகிறேன். என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்து பார்த்திருக்கிறேன், அதை நான் சொல்லுகிறேன். என் துன்பத்தின் மத்தியில் கர்த்தரை நம்பினேன், அவரிடம் கேட்டேன். அவர் என் ஜெபத்தை கேட்டு என்னை விடுதலையாக்கினார். நன்மைகளால் என்னை மறைத்தார், மூடிக்கொண்டார், என்னை பாதுகாக்கிறார். நான் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன். எல்லா மனிதர்களும் பொய்யர்களே என்று நான் மன கலங்கி போய் சொன்னேன். எல்லாராலும் துன்பப்படுத்தப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செய்வேன்? நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு செய்த காரியங்களுக்கெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. அவருக்கு எண்ணத்தை நான் பதிலாக செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அவருடைய பாதுகாப்பால் என்னை மூடிக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்ளுவேன், அவரை வணங்குவேன், அவரை கும்பிடுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை, நான் கர்த்தருக்கு செய்திருந்த பொருத்தனைகளை எல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அதையெல்லாம் செலுத்துவேன். எல்லோரும் பார்க்கும்படியாக கர்த்தருக்கு பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருக்கு அருமையானது. இந்த பூமியில் வாழும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வார்கள். அவர்களுடைய மரணம் கர்த்தருக்கு அருமையாய் இருக்கிறது. ஏனென்றால் என் பிள்ளை என்னோடு நான் சேர்த்து கொண்டேன் என்று கர்த்தர் மகிழ்ந்திருப்பார். பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் அதுவே மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தரிடம் போய் சேருவதே மகிழ்ச்சி. இந்த பூமியில் இருக்கும் வரை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் நாம் சந்தோஷமாய் இருப்பது, உண்மையான கர்த்தருடைய ஊழியர்கள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் பாடுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த பாடுகளின் மத்தியில் தான் நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்போம். என்றாலும் பரலோகம் கர்த்தருடைய சன்னதி என்பது நமக்கு மிகவும் சந்தோஷமானதாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உமது சீஷனுடைய மகளாய் இருக்கிறேன். அப்படி இருந்தும் கர்த்தாவே, என் கட்டுகளை எல்லாம் நீர் அறுத்து விட்டீர். என்னை சூழ்ந்திருந்த துன்பத்தை எல்லாம், பாவத்தை எல்லாம் என்னை விட்டு அகற்றி போட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, கர்த்தாவே, நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் அதையெல்லாம் நிறைவேற்றுவேன். கர்த்தருக்கு பலி செலுத்துவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை எருசலேமே உன் நடுவிலும் கர்த்தருடைய தேவாலயத்தின் பிரகாரத்திலும் நான் எல்லா பொருத்தனைகளையும் செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.